السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. الحمد لله. இன்றைய இரவோடு 7 தராவீகும் 6 நோன்புகளையும் 8.25 ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை கேட்பதற்கும் ஓதுவதற்கும் வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மான் அதன் வழி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. இதுவரை நாம் வைத்து வைந்த அந்த நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மேலும் வர இருக்கின்ற அந்த நோன்புகளை சலாமத்தான முறையிலே வைத்து நிறைவு செய்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைக்கு கடைசி பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சூரத்துல் அஅராஃப் இன்றைய கடைசி பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சூரத்துல் அன்ஃபால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஓதிய இந்த ரக்காத்துகளில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்கள் குறித்து அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கின்றான். குறிப்பாக ஆரம்ப பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக இப்லீஸிற்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது அவன் நான் சஜிதா செய்ய மாட்டேன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் என்று விவாதம் செய்த நேரத்தில் அல்லாஹிற்கு மாறு செய்ததின் காரணமாக அந்த ஷைத்தான் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் பேசப்பட்டது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலே இருக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்ட நேரத்திலே அல்லாஹினுடைய கட்டளைக்கு மாறு செய்த அவர்கள் ஒரு மரத்தினுடைய கனியை அவர்கள் சாப்பிட்டதின் காரணமாக அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்ட அந்த வரலாறுகளையும் அந்த நிகழ்வுகளையும் அல்லாஹ் பேசினார். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த நபிமார்களுடைய கூட்டங்கள் அந்த நபிமார்களுடைய சொல்லுக்கு மாறு செய்து என்ன பாவங்களை அவர்கள் செய்தார்கள், எந்த வகையிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை அல்லாஹ் இன்றைய ஆயாத்துகளில் பதிவு செய்திருந்தார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பேசியிருந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ளே எப்படி அவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் என்ற வரலாறும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக தான் ஒரு இறை தூதர் தான் என்ற அந்த செய்தியை ஃபிரௌனிடத்தில் சொல்லி ஏகத்துவத்தை எட்டி வைத்த நேரத்தில் ஃபிரௌன் கடுமையான கோபம் கொண்டு சூனியக்காரர்களை வரச் செய்து பல்வேறு வித்தைகளை அங்கு காட்டிய நேரத்தில் அல்லாஹினுடைய உத்தரவை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபிதான் என்பதை தன்னுடைய அற்புதத்தின் மூலம் நிரூபித்த நேரத்தில் அத்துணை சூனியக்காரர்களும் அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்த அந்த நிகழ்வு குறித்து இன்றைய ஆயாத்துகளில் பேசப்பட்டது. அதல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல்வேறு வரலாறுகளும் இன்றைக்கு ஆயாத்துகளிலே பேசப்பட்டது. இப்படியாக பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலே இன்றைய ஆயாத்துகள் இடம்பெற்றன. இறுதியாக கியாமத்தினுடைய அடையாளங்கள் குறித்தும் மறுமை நாளினுடைய எச்சரிக்கைகள் குறித்தும் அல்லாஹ் தஆலா இந்த சூராவினுடைய இறுதியிலே அல்லாஹ் பேசியிருந்தார். பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நாம் நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு ஆயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். சூரத்துல் அஅராஃபினுடைய கடைசி பகுதியிலே இடம்பெற்ற ஹுதில் அஃவ வஅமுரு பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன்
என்ற இந்த ஆயத்தை நம்மளுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு தனி மனிதன் தன்னுடைய தனி மனித வாழ்க்கையிலே அல்லது ஒரு சமூக வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி அவன் பயணிக்க வேண்டும் என்றால் 3 விஷயங்களை அவன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கியானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும் பொழுது ஒரு மனிதன் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்பதற்கான 3 சிறந்த வழிகளை, தாரக மந்திரங்களை அல்லாஹ் இங்கு பதிவு செய்திருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதிலே முதல் விஷயமாக சொல்லும் பொழுது ஹுதில் அஃவ, மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அது வெற்றியை நோக்கிய பயணமாக அது இருக்கும் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். இரண்டாவது வஅமுரு பில் உர்ஃபி, நன்மையானதை சொல்லிக் கொண்டிரு, அதே நன்மையானதை செய்து கொண்டிரு என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மூன்றாவது வஅரில் அனில் ஜாஹிலீன், அவசியமற்ற விஷயங்களை அல்லது அவசியமானவர்களை புறம் தள்ளிவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் அவங்களை நீ கண்டுக்காத, அந்த விஷயங்களை நீ எடுத்துக்காத. இந்த 3 விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னா நீ வெற்றியாளர்களுடைய வரிசையில வருவ என்பதாக சொல்லப்படுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் விஷயம் மன்னிப்பு என்பதாக ஹுதில் அஃப், மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக்கொள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் கடந்தும் இன்றைக்கும் மாற்றார்களால் கூட அவர்கள் போற்றப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் அதிகம் இந்த மன்னிப்பை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்பதாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்றது இல்லையா? அவர்களுக்கு நாம் தெளிவாக சொல்லலாம், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, நல்ல பண்புகளை கொண்டு பரப்பப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் நல்ல பண்புகளை, நல்லொழுக்கங்களை கொண்டு பரப்பப்பட்ட மார்க்கம் என்பதாக அவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மன்னிப்பை கையில் எடுத்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். இந்த சமூகத்திற்கான முன்னேற்றங்களை மன்னிப்பின் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். தோழர்களும் சஹாபாக்களும் அந்த ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். ஹிந்தா என்ற பெண்மணி வரலாற்றிலே மிக மோசமான வரலாற்றிற்கு சொந்தக்கார ஒரு பெண்மணியாக இருந்தவர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையினுடைய மகனார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கங்கணம் கட்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்பு எறியக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து பல நாட்கள் அவருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த பின்பு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய ஈரலை எடுத்து கடித்து துப்பிவிட்டு அவர்களுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு வீரமாக பெருமை பேசிய அந்த பெண்மணி ஹிந்தா என்ற அந்த பெண்மணி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்து கடுமையான கோபம் ஏற்பட்டது. மிகப்பெரிய வலி ஏற்பட்டது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இவ்வளவு வலியை தந்த அந்த பெண்மணி ஒரு நேரத்திலே ஃபத்ஹை மக்காவினுடைய சமயத்திலே பொது மன்னிப்பு என்படி ஹிந்தா என்ற பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மன்னிப்பு அளிக்கின்றார்கள். அந்த அம்பு எய்தார் இல்லையா, அம்பு எய்து கொண்டார் இல்லையா, அந்த மனிதர் எங்கோ போய் ஒளிஞ்சுக்கிட்டார். யாரோ போய் கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு அளிக்கப்படுகின்றது என்பதாக. இல்ல நாயகம் என்ன மன்னிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, அவரை அழைச்சு வர சொல்லுங்க என்பதாக. அழைச்சு வந்த பிறகு அவரை மன்னிக்கின்றார்கள். இருந்தாலும் சொல்றாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நீ நிக்காதன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வேதனையை தந்த அந்த நபர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். காரணம், இந்த இஸ்லாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக. அதே போல இந்த சமூகத்தினுடைய என்னுடைய ஃபிரௌன் என்பதாக அபூஜஹலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அபூஜஹல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த கொடுமை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவங்க வழியில போயிட்டு இருக்கும்போது குழி தோண்டி வச்சிருவாங்க, வழியில போயிட்டு இருக்கும்போது முள்களை எடுத்து போட்டு வச்சிருவாங்க.
தொழுகும் பொழுது அவர்கள் மீது குடலை ஏற்றிய அந்த 5-6 நபர்களில் அபூஜஹலும் ஒருவர். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் தொல்லை பண்ணலாம் என்று பார்த்து பார்த்து நோவினை செய்தவர் அபூஜஹல். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மூசாவுடைய ஃபிரௌன் அந்த ஃபிரௌன்னா என்னுடைய சமூகத்திற்கு ஃபிரௌன் இந்த அபூஜஹல் என்பதாக சொன்னாங்க. அவ்வளவு மோசமான அந்த அபூஜஹலினுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நாயகத்தினுடைய சபைக்கு வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள்கிட்ட நாயகம் சொல்றாங்க, இப்ப வர்றது யாரு தெரியுமா, எனக்கு மிகப்பெரிய நோவினைகள் கொடுமைகள் செய்த அபூஜஹலினுடைய மகன், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார். அவர் வரக்கூடிய நேரத்துல அவர் வந்த பிறகு அவருடைய தகப்பனாரை பற்றி யாரும் நினைவு கூர்ந்து விடாதீர்கள் என்பதாக சொல்றாங்க. ஒருவேளை நாம அவருடைய தந்தையை பத்தி பேசணும்னு சொன்னா அவருடைய மனசு கஷ்டப்படும், யாரும் அவருடைய அபூஜஹலை பத்தி அந்த இடத்துல பேசிடாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய மன்னிப்பினுடைய கருணை இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு யோசித்திருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு நேரத்திலேயும் பத்ரினுடைய கைதிகள் 70 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 70 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை விடுதலை செய்யலாம் என்பதாக முடிவு செய்த நேரத்தில் அந்த படையிலிருந்து எதிரிகளினுடைய படையிலிருந்து விடுவிச்சு கூட்டு போறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு வந்தவர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரலியல்லாஹுன்னு சொல்றது, இக்ரிமா ரலியல்லாஹுன்னு சொல்றது, உமைர் ரலியல்லாஹுன்னு சொல்றது எல்லாமே பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்தந்த நிகழ்வின் போது அவர்கள் சஹாபிகளாக இல்லை, முஸ்லிம்களாக இல்லை. அப்போ எதிரிகளினுடைய ஒரு ஆளாகத்தான் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. வந்து அந்த பத்ரினுடைய கைதிகளை விடுவிக்கிறதுக்காக வர்றாங்க. வந்த நேரத்துல திடீர்னு விஷம் தடவிய கத்தியை எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குத்துறதுக்காக பாயிறாங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் தடுத்து முடித்த பிறகு அந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கு மன்னித்து அனுப்பி விடுகின்றார்கள். தண்டிக்கல, மன்னித்து அனுப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா வரலாற்றுகள்ல ஆழமாக இடம்பெற்றிருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போரினுடைய நேரத்துல அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சேர்த்து ஒரு யூத பெண்மணி விஷம் கலந்த உணவு கொடுத்ததினுடைய விளைவாகத்தான் நாயகத்திற்கு கடைசி நேரத்துல தலைவலி முதுகு வலி எல்லாம் ஏற்பட்டு அவர்கள் வஃபாத் ஆகி இருப்பார்கள். விஷம் தடவிய உணவை கொடுத்தார்கள் ஒரு யூத பெண்மணி. ஆனால் அந்த யூத பெண்மணியை கூட தனக்கு விஷம் கொடுத்த அந்த பாவம் செய்தார்கள் என்பதற்காக அங்கு அவர்கள் தண்டிக்கவில்லை, அந்த பெண்மணியை அவர்கள் மன்னித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாயகத்தினுடைய இந்த மன்னிப்பினுடைய விளைவு என்ன தெரியுமா? அத்துணை நபர்களும் இஸ்லாமியர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு. நிறைய விஷயங்களை நீங்க வரலாறுகளை எடுத்து பாருங்க. ஒரு பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமை தூக்கிட்டு போவாங்க. அந்த பெண்மணி நாயகத்தை திட்டிக்கிட்டே போவாங்க. யாரோ ஒருத்தர் முஹம்மதுன்னு வந்திருக்கிறாராம், புதிய கொள்கையை அவர் சொல்றாராம், எங்களுடைய கடவுள்களை எல்லாம் அவர் திட்டுறாராம் அப்படின்னு அந்த முஹம்மதை பற்றி திட்டிக் கொண்டே வருவார்கள். அந்த சுமையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில இறக்கி வைக்க மாட்டாங்க. எங்க போய் இறக்கி வைக்கணுமோ அங்க போய் இறக்கி வச்சுட்டு அப்புறமா சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் நீங்க திட்டினீங்களே அந்த முஹம்மது நான் தான் சொல்லுவாங்க, நீதானா அந்த முஹம்மது என்பதாக அங்கு பிரமிச்சு போய் அந்த இடத்துல அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வரலாறுல இடம்பெறும் இல்லையா? சுபுஹ் தொழுகைக்கு ஒவ்வொரு நாள் போகும் பொழுது ஒரு பெண்மணி குப்பை கொட்டுவார்கள். ஒரு நாள் கொட்டல, எங்கடா கொட்டலன்னு சொல்லி அந்த பெண்ணை போய் தேடி போனாங்க. உடல்நல சரியில்லைன்னு சொன்னாங்க, போய் நலம் விசாரிச்சாங்க. இப்படிப்பட்டவர் மேலே நாம இந்த பாவத்தை செஞ்சிட்டோம்னு சொல்லி அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி நாயகம் எங்கெல்லாம் மன்னிப்பை கையில் எடுத்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு உண்டு. எனவேதான் நாம் சொல்கின்றோம், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, நல்ல பண்புகளால் பரப்பப்பட்ட மார்க்கம். அதே போலதான் சுதில அஸ்வ மன்னிப்பை கையில் எடுங்கள் என்பதாக சொல்லி தரப்படுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கலாம். ஒருத்தர் நமக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கலாம், மிகப்பெரிய குரோதத்தோடு நடந்திருக்கலாம், மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். வாழ்க்கையில ஒன்னெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு யாராவது ஒருத்தர் ஒவ்வொருடைய மனசுலையும் இருப்பாங்க. ஆனால்
அப்படி இருக்கக்கூடிய நபர்களை கூட அல்லாஹ்விற்காக நாம் மன்னித்து விடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும் என்பதை இந்த இடத்துல பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். மன்னிப்பை கையில் எடுங்கள். இரண்டாவது, வஅ்முரு பில் உர்ஃபி, நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருங்கள். நல்ல விஷயங்களை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கணும். நல்லதுன்னு தெரிஞ்சா அதை செஞ்சிடணும். ஒருவேளை நாம செய்யறது தவறுன்னு சொன்னா உடனே அதை விட்டுட்டு நல்லதுக்காக நம்மளுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளணும். அப்போ நல்ல காரியங்களை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுத்து நடந்து கொண்டே இரு. அது உன்னுடைய வெற்றிக்கான பயணமாக அது அமையும் என்பதாக சொல்லி தரப்படுகின்றது. மூன்றாவது, வஅரித் அனில் ஜாஹிலீன், அனாவசியமான விஷயங்களை அனாவசியமானவர்களை புறந்தள்ளிடு. உன்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாம கஷ்டம் கொடுக்கறாங்களா, தேவையில்லாம விமர்சனம் பண்றாங்களா, தேவையில்லாம பிரச்சனைகள் பண்றாங்களா, அவங்கள கண்டுக்காம போயிடு. சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. அவங்கள நாம ரெஸ்பான்ஸ் பண்ணதான் அவர்கள் மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நாம புறந்தள்ளிட்டு போயிட்டோம்னு சொன்னா, ஒன்று அவர்கள் அந்த விஷயத்தை விட்டு விடுவார்கள், அல்லது அந்த விஷயத்திலிருந்து தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். இல்ல நாம பண்றதுதான் தப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அனில் ஜாஹிலீன், அனாவசியமான விஷயத்துல உன்னுடைய கவனத்தை செலுத்தி நீ நேரத்தை செலவிட்டு இருக்காத. நீ உன்னுடைய அந்த அனாவசியமான விஷயங்களை புறம் தள்ளிட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நல்ல காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே முன்னெடுத்து செல். அனாவசியமான விஷயங்களை நீ புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இரு. இந்த 3 தாரக மந்திரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பயணமாக அமையும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டு வல்ல ரஹ்மான் நம்மளுடைய வாழ்க்கை என்றென்றும் வெற்றியாளர்களுடைய கூட்டத்திலே ஆக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை